சிவன் அவ்வளவு தூரம் சொல்லியும் மல்லன் இன்னும் திருந்தல அப்படிங்கறதும், திருந்தின மணியையும் சேர்த்து குழப்பி விட்டான் அப்படிங்கறதையும் போன எபிசோட்ல பார்த்தோம். இதை பார்த்து சிவன் பார்வதி 2 பேருமே கோவப்படுறாங்க அப்படிங்கறதையும் போன எபிசோட்ல பார்த்தோம். அதோட தொடர்ச்சி இப்ப பார்க்கலாம். சிவன் இதை பார்த்துட்டு சொல்றாரு, மேற்கொள்ற இந்த பயணத்தோட முடிவு ரொம்ப பயங்கரமா தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே நேரம் சிவன் முன்னாடி வந்து நிக்கிற கங்கா தேவியோ, பார்வதியை பாக்குறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க, ஏன்னா அந்த பிரச்சனைக்கு மூல காரணமே நான் தான். நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் சொல்றத அவங்க கேட்பாங்கன்னு அப்படின்றாங்க. சிவனும் ஒவ்வொரு கர்ம பலனோட முடிவும் அவங்க தேர்ந்தெடுத்த பாதையை பொறுத்து தான் இருக்கு. பார்வதி இப்ப இருக்கிற பிரச்சனையில உங்ககிட்ட அவங்க நல்ல விதமா நடந்துக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. வினோதமா இருக்கும், புரியாத புதிரா இருக்கும் அப்படின்னு சொல்ல, கங்காதேவியோ நீங்க சொல்றது எனக்கு புரியுது, இருந்தாலும் மன்னிச்சிருங்க, ஒரு தடவை நான் முயற்சி பண்ணி பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறாங்க. இவரும் சரிங்கிற மாதிரி தலையசைக்கு அங்கிருந்து கிளம்புறாங்க. அடுத்த காட்சியில மல்லனும் மணியும் காமிக்கிறாங்க. மணி இவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கான், மகாதேவர் கொடுத்த எச்சரிக்கையை நீங்க பெருசா எடுத்துக்கவே இல்லையா அப்படின்னு கேட்கும். மகாதேவர் என்ன சொன்னோன்னு ஞாபகம் இருக்கு இல்லையா, மகா காளி தான் இந்த பிரபஞ்சத்தை ஆளக்கூடிய தாயா இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா. இப்போ மகா காளியை நம்ம வசப்படுத்தணும் அப்படின்னா அவங்களோட தாய்மையை நம்ம தூண்டணும் அப்படின்னு சொல்லி அங்க அவனால் அனுப்பி வைக்கப்பட்ட ஆட்கள் எல்லாருமே சாதாரண மனுஷங்க எல்லாருமே துன்புறுத்திட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. இதெல்லாம் அந்த இடத்துக்கு வந்து பார்த்த மல்லனும் மணியும் ரொம்ப சந்தோஷப்பட, மல்லனும் ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படின்னு சொல்றான். பொதுஜனங்கள்ல ஒரு பொண்ணு வந்து கேட்கறா, எங்களை எல்லாம் கஷ்டப்படுத்துறா, உனக்கு என்ன லாபம், எதுக்கு இப்படி பண்ற அப்படின்னு கேட்கறாங்க. மல்லனும் நீ சொன்னது சரிதான், உங்களை துன்புறுத்தினால எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, அதனால உங்களுக்கு எல்லாருக்கும் நான் முக்தி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை போக மாதிரி அவங்களை நோக்கி செலுத்த அவங்க எல்லாருடைய கண்களும் சிகப்பு நிறத்துக்கு மாறுது. அவனோட சக்திக்கு கட்டுப்பட்ட மாதிரி அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இன்னைக்கு பணி கொடுக்கறோம், அதை ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் அங்கிருந்து போக, மணியும் அதை பார்த்துட்டு இன்னைக்கு இவங்களை காப்பாத்தவாது காளி வந்தே ஆகணும் அப்படின்னு சந்தோஷமா சொல்லி சிரிக்கவும், பார்வதி இதனால கோவப்பட்டு போது நிறுத்துங்க, இது எல்லாத்துக்கும் இப்பவே முடிவு கட்டி ஆகணும்னா நீங்க செஞ்ச செயலுக்கான பலனை நீங்க அனுபவிக்கிற நேரம் வந்துருச்சு அப்படின்னு கோவமா சொல்றாங்க. முருகன் அதை பார்த்துட்டு மல்லனும் மணி அவங்களோட கோவத்தை தூண்டிக்கிட்டே தான் இருக்காங்க, அதனால அப்பாவி மக்களையும் துன்புறுத்துறாங்க, அவங்களை காப்பாத்த நாம அங்கிருந்து போய் ஆகணும் அப்படிங்கிறாரு. விநாயகரும் இந்த முறை தாயார் அவங்களோட துன்பங்களை அனுபவிக்க நான் விட மாட்டேன், ஜெயா விஜயாக்காக அவங்க செஞ்ச செயலை திரும்ப செய்யவும் விட மாட்டேன் அப்படிங்க. சிவனும் நான் இந்த பயணத்துல உன் தாயோட இணைஞ்சு இருக்கிறத அவங்க விரும்பல, அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு அப்படின்னு சொல்லவும், தாயார் உங்ககிட்ட தானே வாக்குறுதி வாங்கியிருக்காங்க, எங்க கிட்ட இல்லையே அப்படின்னு முருகன் கேட்கவும், விநாயகரும் தாயார் என்ன தடைகளை உடைக்கக்கூடிய விக்னேஸ்வரனா படைச்சிருக்காங்க, இந்த பிரபஞ்சத்தோட தடைகளை எல்லாம் நான் உடைக்கல அப்படின்னா அந்த பெயருக்கு நான் தகுதி இல்லாதவனா ஆயிருவேன் இல்லையா, எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு நிலமத்து கேட்கிறாரு. விநாயகா உனக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும், செய்யற ஒரு செயலும் இன்னொரு செயலுக்கு துவக்கமா அமையும், இது உனக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, அந்த மாதிரிதான் காலச்சக்கரமும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாரு. எனக்கு தெரியும்பா, நீங்க சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது, ஆனா ஆயார் எங்களுக்கு கத்து கொடுத்த பழக்க வழக்கங்களால என்ன பயணிப்போம், அநீதிகளுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு எங்களுக்கு அவங்க கத்து கொடுத்துருக்காங்க, இன்னைக்கு அந்த பழக்க வழக்கத்தெல்லாம் விட்டு கொடுத்துட்டோம்னா அவங்க எங்களுக்கு கத்து கொடுத்துல என்ன அர்த்தம் இருக்கு, எங்களுக்கு தயவு செஞ்சு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்க, முருகனும் அதே கேட்கிறாரு. அதனால சிவனும் வேற வழி இல்லாம 2 பேருமே சமாதானம் கொடுத்துறாரு. இப்போ கங்காதேவி, முருகன், விநாயகர் 3 பேருமே பார்வதி சந்திக்க கிளம்புறாங்க. முருகனும் சூரபத்மானு கூப்பிட மயில் வந்து நிக்குது, அது மேல ஏறி இவங்க 2 பேரும் இங்க இருந்து கிளம்பியாச்சு. சிவன் யோசனையில இருக்காரு. அவங்க 2 பேருமே போயிட்டு இருக்க வழியில மல்லனால மந்திர சக்தி செலுத்தப்பட்ட ஜனங்கள் இருக்காங்களே, அவங்க எல்லாம் எங்களோட பழி ஏத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்களே, அவங்க போறத பாக்குறாங்க. அதனால முருகனும் மயில் வாகனத்தை கீழே இருக்கிறாரு. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல இதோட தொடர்ச்சியை பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.